என் பெயர் வி. தேவேந்திரன். எனக்கு சொந்த ஊர் மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம். எனக்கு 59 வயசு ஆகுது. நான் வேளாண்மை துறையில் துணை வேளாண்மை இயக்குனராக பதவி புரிகிறேன். நான் இன்றைக்கி சென்னைக்கு எங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு சில அலுவல் சம்பந்தமாக நான் இருந்தப்போ அங்கே சேப்பாக்கத்தில் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். இப்போ மறுநாள் தலைமைச் செயலகத்துக்கு போகிறதுக்காக அங்கே தங்கியிருந்தேன். அப்போது சாயந்தரம் சாப்பிட்றதுக்காக கீழே இறங்குறப்போ அந்த படியிலேருந்து நான் சிலிப்பாகி கீழே விழுந்துட்டேன். என்னுடைய வெயிட்டு பூரா வலது காலில் தங்கி அது நேர கீழே போய் செவுத்தில் மோதி மடங்கி அந்த முட்டிக்கு கீழே டிபியாங்கிற அந்த பெரிய எலும்பு அது கட்டாயிட்டு, அதே மாதிரி முழங்காலுக்கு உள்ளே இருக்கிற அந்த எலும்புகள் கொஞ்சம் விலகிடுச்சு. இது நான் விழுந்த உடனே அங்கே இருக்கிறவங்களாம் 108 ஆம்புலன்ஸில் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு என்னை அட்மிட் பண்ணாங்க. அங்கே எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறப்போ அந்த கால் எலும்பெல்லாம் நொறுங்கி இருந்தது. அப்போது அங்கே இருக்கிற ஒரு டாக்டர்னு தான் நினைக்கிறேன், நீங்கள் இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா இல்லைன்னா அங்கே போய் வேறு எங்கேயாச்சும் எடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இது சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னு கேட்குறப்ப இது மாதிரி பிவெல் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது டி நகரில். அங்கே டாக்டர் கோபிநாத் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், அவர் உடனே நல்லபடியாக இந்த ஆப்ரேஷனை செஞ்சு சீக்கிரமாக நடக்க விட்டுருவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உடனே அங்கேருந்து டி நகரில் இருக்கிற பிவெல் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கௌதம் அப்படின்னு அவர் தான் ரெஃபரன்ஸ் பண்ணார். அவர் மூலியமாக நாங்கள் பிவெல் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தேன். ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரு, அந்த கால் இருக்கிற எலும்பெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்காக 2 இடத்துல ட்ரில் போட்டு அதை அந்த எலும்பெல்லாம் ஒன்று சேர்கிறதுக்காக போல்டு நட்டெல்லாம் போட்டு அதை முறுக்கி வச்சாங்க. அது மாதிரி ஒரு 10 days நடந்தது. 10 days ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 10 days முடிஞ்சவுடனே டாக்டர் கோபிநாத் தலைமையில் அந்த ஆப்ரேஷன் நடந்தது. அவங்க அது ஃபாரின் பிளேட்டு டைட்டானியம் இல்லை லோக்கல் பிளேட் வைக்கிறீங்கன்னா அந்த ஃபாரின் பிளேட்டே வைங்க, அதான் செட் ஆகும் சீக்கிரமாக. ஏன்னா உங்களுக்கு 59 வயசு ஆகிடுச்சு, அதனால் இது சீக்கிரமாக செட் ஆகும், சீக்கிரமாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குழுவினரோட டாக்டர் கோபிநாத் அண்டு கௌதம் மற்ற டாக்டருங்க அவங்கெல்லாம் சேர்ந்து நல்லபடியாக அந்த ஆப்ரேஷன் ஒரு 3 மணி நேரம் நடந்தது. அதுக்கு பிறகு அதுலேருந்து ஒரு 10 days நீங்கள் நல்லா இது பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. சார் கோபிநாத் சார் இடையில ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதில் இருக்கிற அந்த கெட்ட ரத்தம்லாம் வர்றது இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை மறந்து வச்சு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. சார் பார்த்துட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ண அந்த புண்ணெல்லாம் ஆறிட்டு நல்லா இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏதோ ஆயின்மெண்ட் மாதிரி வச்சு இது பண்ணாங்க. நீங்கள் அதே மாதிரி இதை காய வச்சு நீங்கள் பயப்படாமல் இந்த காலை மட்டும் ஒரு 12 வாரத்துக்கு ஊனாமல் இந்த ஒரு காலை மட்டும் வச்சு ஊனிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சார் இப்போ நடக்க சொன்னாங்க. இது சேலையூர் பிவிஎல் ஹாஸ்பிட்டல் சார் இப்போ நான் இங்கே இருக்கிறது. அது இங்கே பார்த்துட்டு இங்கே மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்தாங்க. மறுபடியும் எப்படி இருக்குது கால், அந்த பிளேட்டெல்லாம் எப்படி செட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக. அப்புறம் ப்ளட் டெஸ்ட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு இப்போது ஒரு 50 மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தூரம் நடக்க சொன்னாங்க. நடந்துட்டு இப்போ எனக்கு கால் வலிக்கலை, இருந்தாலும் அந்த ஆப்ரேஷன் பண்ணது அந்த எலும்பு ஃப்ராக்சர் ஆனது இடத்துல லேசாக வலி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் கோபிநாத் சார் சொன்னாங்க. எலும்பு ஃப்ராக்சர் ஆனது புதுசு. ஆனால் நான் இங்கே சாரு டாக்டர் கோபிநாத் சார் பேர் கேள்விப்பட்டு நான் இங்கே சேர்ந்தேன்.
அவர் வந்து நல்லபடியாக அந்த ஆப்ரேஷனை பண்ணி எனக்கு சீக்கிரமாக பழையபடிக்கு நான் வந்து நடப்பேங்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டினார். இந்த ஆப்ரேஷன் காலத்தில் நான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் இங்கே இருந்திருக்கேன் ஹாஸ்பிட்டலில். இங்கே இருக்கிற டாக்டரு, நம்மளுடைய கூட இருக்கிற ஒரு கௌதம் டாக்டர், மற்றபடி சித்தார்த் டாக்டரு, இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நர்ஸுங்க எல்லோரும் வந்து அவங்க வீட்டு குடும்ப உறுப்பினர் மாதிரியே என்னை வந்து அடிக்கடி எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் இருக்க மாதிரி தான் ஒரு நல்ல ஃபீலிங்கோடு இருந்தேன். அவர் டாக்டர் கோபிநாத்தும் அவங்களுடைய எல்லா டாக்டர் குழுவினர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.